السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்கள்ல, அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் இந்த உலகத்திற்கு இறுதி தூதராய் வந்த எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை தம்மால் என்றளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும், சாபீன்கள் மீதும், தபா சாபீன்கள் மீதும், உங்கள் மீதும் என் மீதும் என்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய அந்த ஜுமா உரை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்கள்ல, இறைவன் தன்னுடைய திருமறையில் நம்முடைய முன்மாதிரியான நபிகள் பெருமானார் அவர்களை பற்றி ஒரு வசனத்தில் சொல்லுகின்ற பொழுது, ஒமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இந்த முஹம்மது, இந்த தூதர் இருக்கிறாரே, இந்த உலகத்திற்கு அருட்கொடையாக ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வமாக அவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். எதற்காக இந்த வார்த்தையை இறைவன் சொல்லுகிறானே ஆனால், நபித்தோழர்களுடைய வாழ்க்கையை முழுமையாக நாம் எடுத்து படிக்கின்ற பொழுது இதற்குண்டான பதில் நமக்கு நாமே தேடிக்கொள்ளலாம். மக்கா காஃபிர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். வெறுமனே ஒரு தூதராக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வந்து அந்த தூது பணியை மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த உலகத்தில் செய்யவில்லை. மாறாக யாருக்கெல்லாம் இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்னார்களோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது கூட நபி அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சொந்தக்காரர்கள் இன்றைக்கு உலகத்தில் இஸ்லாத்தை ஏற்காமல் இருந்து நாளை மறுமையில் எங்கோ வேலை அனுபவிக்க போகிறார்களோ அந்த ஒரு வேதனையில அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னைத்தானே வருத்திக் கொள்கிறார்கள். அதுக்கு அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறார்: முஹம்மதே, எடுத்து சொல்வது மட்டும்தான் உங்களுடைய கடமை. அவன் நேர்வழியிற்கு வருவதும் அல்லது தவறான பாதையிலே அவன் நீடிப்பதும் அது என்னுடைய கையில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எந்த சமுதாயத்திற்கு தூதராக வந்தார்களோ அந்த சமுதாயத்தினுடைய நிலைமையை அப்படியே சட்டதிட்டங்களின் மூலமாக தலைகீழாக மாற்றுகிறார்கள். கேவலத்திலும் அசிங்கங்களிலும் ஆபாசங்களிலும் அந்த சமுதாயம் அப்படியே ஊறி திளைத்துக் கொண்டிருந்தது. நிர்வாணமாக தவாப் செய்து கொண்டிருந்தார்கள் காபாவை. அதை நபி அவர்கள் மாற்றி அமைக்கிறார்கள். இஹ்ராம் என்ற இந்த அடிப்படையில் ஒரு வெண்ணிற ஆடையை அணிந்து நீங்கள் காபாவை தவாப் செய்யுங்கள். அழகான ஒரு விஷயம். திருமணம் என்கின்ற விஷயம் இல்லாமல் விபச்சாரத்தை பச்சையாக செய்து வந்தார்கள் சமுதாயத்தினுடைய ஒத்துழைப்போடு. திருமணத்தை நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்து அதை இந்த சமுதாயத்திற்கு ஒரு வழிமுறையாக எடுத்து காண்பித்தார்கள். இன்னும் எவ்வளவோ விஷயங்கள், திருட்டில இருந்து வழிப்பறியில இருந்து அந்த சமுதாயம் எந்த சீரழிவுகள் எல்லாம் இருந்ததோ எல்லாவற்றையும் விட்டு அந்த சமுதாயத்திற்கு ஒரு மாற்றத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதுல முக்கியமான ஒரு விஷயம், இந்த உலகத்தில் இருக்கிற அனைவர்களுமே சேர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறார்: இதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா, நபி அவர்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கா காஃபிர்களுக்கு மத்தியில அவர்களுக்கு பெண் குழந்தைகள் குறித்து நற்செய்தி சொல்லப்பட்டால் வல்ல வஜுஹு முஸ்வத்தன் வஹுவ கலீம்,
சோகத்தின் காரணமாக, கவலையின் காரணமாக அவர்களுடைய முகம் அப்படியே இருள் சூழ்ந்து கருமையானதாக மாறிவிடுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான். இதர சொல்ல மாத்தினாங்க. அன்றைய காலகட்டத்தில் பெண்களை எப்படி பார்த்தார்கள்? ஏதோ குழந்தைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இயந்திரத்தை போன்று, விபச்சாரத்திற்கென்று பயன்படுத்துவதற்காக அடிமைகளாக, தனக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களாகத்தான் அன்றைய காலத்தில் பெண்களை மக்கள் காப்பீர்கள் பார்த்து வந்தார்கள். எல்லாத்தையும் போட்டு ரசூலுல்லாஹ் சுக்குநூறா உடைச்சுதான். பெண்கள் என்பவர்கள் அது ஒவ்வொரு தம்பதியினருக்கும் வழங்கப்படக்கூடிய ஒரு நற்செய்தி என்று சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், புஷ்ர், பெண் குழந்தை என்று அவர்களுக்கு நற்செய்தி சொல்லப்பட்டால். அழகான வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறார். இன்னும் எவ்வளவோ ஹதீஸ்கள் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் உபுதுலிய மின் ஹாதிஹில் மராத்திபி ஷை, யாருக்கு அல்லாஹ் பெண் குழந்தைகளை கொடுத்து அந்த பெண் குழந்தைகளின் மூலமாக அவர் சோதிக்கப்படுகிறாரோ ஃபஅஹ்ஸன இலைஹின்ன, அந்த சோதனைகளை எல்லாம் கடந்து அந்த குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர் செய்தாரையானால் குன்னலவு சித்திரம் என்னார். அந்த பெண் குழந்தைகள் இருக்கிறார்களே, அவர்களுடைய பெற்றோர்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு திரையாக மாறுகிறார்கள். ஆம்பளை பிள்ளைக்கு கூட இந்த சிறப்புலாம் கிடையாது. ஆண் பிள்ளைகள் கூட பெற்றோர்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேளையே கிடையாது. பெண்களுக்கு மார்க்கம் எடுத்து சொல்லுகிறது. 3 பெண் குழந்தைகளோ அல்லது 3 குழந்தைகளுக்கு மேலாக பெண் குழந்தைகள் உங்களுக்கு இருந்து, பொதுவா பெண் குழந்தைகள் என்றாலே சோதனைகள் தானே. நிம்மதியாக நம்முடைய வீட்டை விட்டு கூட இன்றைக்கு வெளியேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு கவலை பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களுடைய உள்ளத்தில் இன்று வரைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த சோதனைகளை எல்லாம் கடந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை யார் செய்கிறாரோ அந்த பெற்றோர்கள் நாளை நரகத்திற்கு செல்வதற்கு அந்த குழந்தைகள் தடையாக வந்து நிற்பார்கள். இன்னும் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், மனார ஜாரியத்தை, மேல சொன்ன ஹதீஸ்லயாவது 3 பெண் குழந்தைகள், இந்த ஹதீஸ்ல 2 பெண் குழந்தைகள். யார் 2 பெண் பிள்ளைகளுக்கு பொறுப்பெடுத்து அவர்களை நல்ல முறையில் வளர்க்கிறார்கள், இதுவரைக்கும் ஹத்தா தபுலுகா, அவர்கள் பருவ வயதை அடைகின்ற வரைக்கும் அவர்களுக்கு தேவையான கல்வியை கொடுத்து, மார்க்கம் சொல்லக்கூடிய ஒழுக்கத்தை அவர்களுக்கு போதித்து, மார்க்க அடிப்படையில் யார் 2 பெண் குழந்தைகளை பொறுப்பெடுத்து வளர்க்கிறாரோ அவருக்கு உண்டான சிறப்பை நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். மறுமையில் அவர் வருவார். எப்படி வருவார் தெரியுமா? நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், நானும் அவரும் நாளை மறுமையில் இப்படி ஒன்றாக இருப்போம். ஆம்பளை பிள்ளைக்கு நீ என்னத்தை பார்த்தாலும் சரி, நாம் ஆண் பிள்ளைகளுக்கு எவ்வளவு வாரி இறைத்து அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்பித்தாலும் இந்த சிறப்பு கிடைக்குமோ என்னமோ, பெண் பிள்ளைகளுக்கு கொடுத்தால் கிடைக்கும் என்பதை நபி அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். அகீகா, ஒரு பெண் பிள்ளை பிறந்தால் கூட ஆட்டை அறுத்து அதை சந்தோஷமான ஒரு நிகழ்வாக கொண்டாட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அவர்கள் ஒரு அன்பளிப்பு, ஒரு கிஃப்ட். ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தின் மீது மிகப்பெரிய ஒரு அவதூறு, மிகப்பெரிய ஒரு அவதூறு பிரச்சாரம், மிகப்பெரிய ஒரு விமர்சனம் என்ன தெரியுமா? இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை அடிமைத்தனம் செய்து கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக, இஸ்லாத்தினுடைய வீழ்ச்சியை நோக்கி இந்த மார்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக அவதூறுகளை அள்ளி வீசிக் கொண்டிருக்கிறார்கள். இது இன்றைக்கு வீசப்படக்கூடிய அவதூறுகள் எல்லாம் கிடையாது. இன்றைக்கு தூதர்மார்கள் இந்த சமுதாயத்திற்கு வருவதற்கு ஆரம்பித்தார்களோ அன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட விமர்சனங்கள். தூதர்கள் மார்க்கத்தை கொண்டு வராங்க, என்ன சொன்னா? மஸ்ஹூரா
அவர்கள் எல்லாம் சூனியம் வைக்கப்பட்டவர்கள். யார்? தூதர்மார்கள். மஜ்னூன், அவர்கள் எல்லாம் பைத்தியக்காரர்கள். மார்க்கத்தினுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக இந்த உலகத்தில் யாரெல்லாம் மார்க்கத்தை வளர்க்க வந்தார்களோ அவர்களின் மீது விமர்சனங்கள் வைக்கப்படாமல் இருந்தது கிடையாது. மற்ற தூதர்களை விடுத்தாலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள். மார்க்கத்தை சொல்ல வந்தாங்க. நபி அவர்களின் மீது வைக்கப்படாத விமர்சனங்களா? ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் வச்சுட்டான்னு சொல்லி கிளப்புறான். முகமது பைத்தியக்காரராக மாறிவிட்டார் என்று கிளப்புகிறான். இதை கூட மனம் ஏற்றுக்கொள்கிறதுங்க. இறுதியில் ஒரு பெரிய விமர்சனத்தை கொண்டு வர என்ன கொண்டு வந்தா தெரியுமா? முகமது அபுத்தர், அவர் வாரிசற்றவர், இவரை எப்படி நாங்க தூதராக ஏற்றுக்க முடியும்? பொம்பளை பிள்ளை தானே இருக்குது, 4 பெண் குழந்தைகள் தானே இருக்குது, ஆண் குழந்தைகள் எல்லாம் முகமதற்கு பிறந்தவர்கள் இறந்து விட்டார்களே, இவர் எப்படி எங்களுடைய தூதராக இருக்க முடியும் என்று நபி அவர்களை ஆண் பிள்ளைகள் இல்லாத வாரிசற்றவர் என்று விமர்சனத்தை கொண்டு வருகிறார்கள். ஏண்டா, தூதர் தானே, மார்க்கத்தை தானே கொண்டு வராரு, அல்லாஹ்விடத்திலிருந்து வஹ்யத்தால கொண்டு வராரு. அதுல ஏதாவது குறை கண்டுபிடி. அதுல உனக்கு சந்தேகங்கள் இருந்தா முகமது போய் நீ கேள. சம்மந்தம் இல்லாம வாரிசற்றவர் என்ற விஷயத்தை எதுக்கு நீ கொண்டு வர? விமர்சனங்கள். இன்றைக்கும் அதே பாணியில் இஸ்லாத்தை அழிப்பதற்காக இந்த இந்திய நாட்டில் ஒரு பெரும் கூட்டம் உருவாகி கொண்டிருக்கிறது. முக்கிய குறிக்கோள் தெரியுமா? இஸ்லாத்தின் மீது விமர்சனங்களை அள்ளி வீசி இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும். சமீபத்தில் வந்த ஒரு தீர்ப்பு கூட அதை முன்னிறுத்தி தான் வந்திருக்கிறது. யாரெல்லாம் புதுசா இஸ்லாத்துக்கு வராங்களோ அவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு உண்டான இடஒதுக்கீடு செல்லாது. ஏன்? இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை தடுக்கலாம், அவ்வளவுதான். எதிரிகள் நீங்கள் எவ்வளவு சூழ்ச்சிகளை செய்தாலும் இறைவன் தன்னுடைய ஜோதியை முழுமைப்படுத்தியே தீர்வான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இதுவெல்லாம் இன்றைக்கு வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள். காலம் காலமாக ஆரம்பத்திலிருந்து எடுத்து பாருங்க. இஸ்லாமியன் என்றால் யார்? தொப்பி வைத்து தாடி வைத்து குண்டு வைக்கக்கூடிய ஒரு பாய். டெரரிஸ்ட் கூகுள் அடிச்சாமவே முதல்ல என்ன வருது தெரியுமா? ஒரு பாய், ஒரு ஜுப்பா, ஒரு தாடியும் தான் வரும். எங்கு பார்த்தாலும் விமர்சனங்கள். அதில் முக்கியமாக வைக்கப்படக்கூடிய ஒரு விமர்சனம், இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு தரக்கூடிய உரிமைகளை முழுமையாக பறித்து அவர்களை அடிமைத்தனம் செய்கிறது. நம்மால் ஜீரணிக்கவே முடியவில்லை. இந்த வாதத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஏன்? இஸ்லாமிய மார்க்கம் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கமா? பெண்களை அடிமைத்தனம் செய்து அவர்களை அடுப்பாங்கரைக்குள்ளே முடக்க வைக்கக்கூடிய ஒரு மார்க்கமா? உண்மையிலேயே இந்த உலகத்தில் நீங்கள் எந்த ஒரு மார்க்கத்தையும் எந்த ஒரு மதத்தையும் எடுத்து பார்த்தாலும் சரி, இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு தரக்கூடிய சுதந்திரத்தை போன்று வேறு எந்த மார்க்கத்திலும் கிடையாது, எந்த மதத்திலும் கிடையாது. நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு மத்தியில் நான் பதிய வைத்துக் கொள்கிறேன். முதல் விஷயம், உலகத்தில் வாழக்கூடிய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், குறிப்பாக முஸ்லிம்களாக வாழக்கூடியவர்கள், அவர்களுடைய இலக்கு என்ன? மறுமையில வெற்றி அடையணும். மறுமையில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அதற்கு இந்த உலகத்தில் என்ன தேவை? வணக்க வழிபாடுகளின் மூலமாக நன்மைகளை சேகரிக்க வேண்டும். அடிப்படை இதுதான். இதை செய்வதற்கு மார்க்கம் பெண்களை தடுக்கிறதா? வணக்க வழிபாடுகளில் பெண்கள் ஊறி திளைப்பதற்காக எவ்வளவோ சுதந்திரங்களை இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு வழங்குகிறது. புகாரியில் பார்க்கிறோம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனைவி சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி. கான திம்ராத்துல் உமர், உமர் அவர்களுடைய மனைவிமார்களில் ஒரு மனைவி, தஷ்ஹது ஸலாத்த சுப்ஹி வல் இஷா ஃபில் ஜமாஅத்தி ஃபில் மஸ்ஜித், பள்ளிவாசலில் இஷா தொழுகையும் சுபு தொழுகையும் ஜமாத்தோடு சேர்ந்து வந்து தொழுகிறார்கள்.
இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை வீட்டுக்குள்ள வச்சு முடக்கிற மார்க்கம் அப்படின்னா, இஷாவினுடைய ஜமாத்தை நபி அவர்கள் ரொம்ப நீட்டிதான் தொழுவாங்க, காலதாமதப்படுத்தி தான் தொழுவார்கள். 9 மணி 10 மணிக்கு பெண்கள் பள்ளிவாசல வந்து ஜமாத்தோட தொழுது இருக்கிறாங்க. விடிய காலையில 4:30 மணி 5 மணிக்கு ஃபஜ்ர் தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறாங்க. எந்த அடிப்படையில் இந்த விமர்சனத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்? உமர் அவர்களுடைய மனைவியிடத்தில் கேட்கப்படுகிறது, லிம தக்ருஜீன வகத் தஅலமீன் அன்ன உமர் யக்ரஹு ذلك வயகார். ஏமா உமர் ரொம்ப ரோஷக்காரராச்சு, அவருக்கு இது மாதிரி விஷயங்கள் பிடிக்காத, எப்படி நீங்க வீட்டை விட்டு பள்ளிவாசலுக்கு இவ்வளவு தைரியமா வரீங்க? உமர் அவர்களுடைய மனைவி ஒரு வார்த்தையை போட்டு அடிக்கிறாங்க, உமர் அவர்கள் என்னை தடுப்பதற்கு அவர்களை ஒரு விஷயம் தடுக்கிறது, அப்படியே ரைமிங்கா அடிக்கிறாங்க. என்னுடைய கணவர் என்னை தடுப்பதற்கு அவரை ஒரு விஷயம் தடுக்கிறது, அந்த விஷயம்தான் கவுலு ரசூலில்லாஹ், நபி அவர்களுடைய சொல். என்ன சொல்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், தம்னஉ இமா அல்லாஹி மசாஜித் அல்லாஹ். உங்களுடைய வீட்டு பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்தார்களே ஆனால் அவர்களை நீங்கள் எக்காலத்திலும் தடுக்காதீர்கள். வணக்க வழிபாடுகளுக்காக, மார்க்க விஷயங்களுக்காக உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் பள்ளிவாசலுக்கு சென்றார்களே ஆனால் எக்காலத்திலும் அவர்களை நீங்கள் தடுக்காதீர்கள். வணக்க வழிபாடுகளுக்கு உண்டான முழு உரிமையை இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு தருகிறது. இதுல மட்டுமா? போர்க்களங்களை எடுத்து பாருங்கள். எவ்வளவோ போர்க்களங்கள்ல நபி அவர்களும் நபித்தோழர்களும் போர்க்களத்தை சென்று போரை அரங்கேற்றினாலும் பின்னால் இருந்தவர்களுக்கு உதவி செய்வது யார் என்று பார்த்தால் சில நபித்தோடைய பெண்மணிகள் தான். அவருடைய காயத்திற்கு மருந்து போடுவதாக இருக்கட்டும், அவர்களுக்கு தண்ணீரை கொண்டு போய் கொடுப்பதாக இருக்கட்டும், இந்த வேலைகளை எல்லாம் செய்து ஆண்களை தயார்படுத்தக்கூடிய வேலையை நபித்தோடைய பெண்மணிகள் பார்த்திருக்கிறார்கள். தனிச்சு ஹஜ்ரத்துக்கு போயிருக்கிறாங்க. உம்மு ஹபீபா அவர்கள் மக்காவில் இருக்கின்ற பொழுது அவர்களும் அவருடைய கணவரும் சேர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்வதற்குண்டான கட்டளை வருகிறது. தன்னுடைய கணவனோடு சேர்ந்து அபிசீனியாவிற்கு செல்கிறார்கள். அபிசீனியாவிற்கு சென்றால் யாரை நம்பி வந்தார்களோ அந்த கணவன் மீண்டும் கிறிஸ்தவ மதத்திற்கே மாறிவிடுகிறார், நிர்கதியாகி நிற்கிறார்கள். என்ன செய்யறதுன்னு தெரியல. மீண்டும் தன்னந்தனியாக அபிசீனியாவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து சென்றார்கள். சுலா கூட்டு கண்டிச்சாங்களா? ஏமா தனிமையில பயணம் செஞ்சு வர மார்க் இப்படிதான் வந்து பெண்களுக்கு அனுமதி தரலையாமா? ஆண்களுக்கு என்னென்ன உரிமைகளை இஸ்லாமிய மார்க்கம் தந்திருக்கிறதோ அந்த முழு உரிமைகளையும் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கும் கொடுத்திருக்கிறது. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம். அதே போன்று பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடிய விஷயங்கள். சுல்லாஹ் நபி அவர்கள் பெருநாள்களை மக்களுக்கு நிகழ்த்துகிறார்கள். ஆண்களுக்கு முதல்ல நிகழ்த்துறாங்க, பெண்கள் பகுதியில சவுண்டு கேட்கல. இரண்டாவதாக பெண்கள் பகுதியிற்கு சென்று ஒரு சில அறிவிப்புகளை நபி அவர்கள் செய்கிறார்கள். பெண்களாகிய உங்களை நரகத்தில் நான் அதிகம் பார்த்தேன். அவரகுன்னபி ஸதகா, உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் நீங்கள் தர்மங்களை செய்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஃபஜஅலத்தில் மர்அத்து துல்கில் குர்து வல் ஹாத்தம், நபித்தோடைய பெண்மணிகள் எல்லாம் தங்களுடைய காதுகளில் கிடந்த தோடுகளையும் விரல்களில் அணிந்திருந்த மோதிரங்களையும் தூக்கி வீசுகிறார்கள். கணவன் கேட்டு வந்து போட்டாங்களா? பெற்றெடுத்த தந்தை இடத்துல அனுமதி கேட்டு வந்து போட்டார்களா? ஏன்? அது மார்க்கம் அவர்களுக்கு வழங்கி இருக்கிற உரிமை.
கணவன் பொருளாதாரத்தை சம்பாதிச்சு கொண்டு வந்து மனைவிட்டு கொடுத்தா அதை செலவு பண்றதுக்கு கணவன் கேட்கலாம். பெண்களுக்கு தனியா ஒரு சொத்து இருக்குது, பெண்களுக்கு உரிமையாக இருக்கக்கூடிய சில பொருளாதாரம் இருக்கிறது. ஆனால் அதை செலவு செய்வதற்கு பெண்கள் யாரிடத்திலும் அனுமதி கேட்க தேவையில்லை என்று மார்க்கம் சொல்லுகிறது. ஒரு அழகான ஒரு மார்க்கம். இதற்கு மேலாக ஒரு பெண்ணிற்கு இந்த உலகத்தில் என்ன சுதந்திரம் தேவை? வேற என்னங்க தேவை? அடுத்தபடியே கல்வியை கொண்டு வந்து உள்ள திணிப்போம். கல்வி நிலையங்கள்ல இஸ்லாமிய பெண்களால் அதிகமா பார்க்க முடியலையே. பெண்கள் கல்வியை கற்பதை உங்களுடைய மார்க்கம் அப்படியே தடை போட்டு நிற்கிறது. மண்ணாங்கட்டி அப்படி எங்க தடுத்தோம்? அது அவரவருடைய விருப்பம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ், மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மா, யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில கல்வியை தேடி செல்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்துடைய பாதை அல்லாஹ் இலகுவாக்குகிறார். நபி அவர்களுடைய சொல். இது ஆண்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டதா? எதுவெல்லாம் இந்த மார்க்கத்தில் ஆண்களுக்கு சொல்லப்பட்ட வாசகத்தில் பயன்படுத்தப்பட்டதோ அது அனைத்தும் பெண்களுக்கும் பொருந்தும். சொல்லோடு நபி அவர்கள் நிறுத்திவிடவில்லை, தன்னுடைய வாழ்நாளில் அதை செய்து காண்பிக்கிறார்கள். ஆயிஷா அவர்களின் மூலமாக. ஆயிஷா அவர்களுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள். திருமறை குர்ஆனை முழுமையாக மனனம் செய்து வைத்திருந்த ஒரு நபித்தோழிய பெண்மணி. இன்றைக்கு வேண்டுமானால் திருமறை குர்ஆனை முழுமையாக மனனம் செய்யாத பெண்கள் சமுதாயத்தில் இருக்கலாம். அன்றைய காலகட்டத்தில் பெரும்பான்மையான நபித்தோழிய பெண்கள் திருமறை குர்ஆனை முழுமையாக மனனம் செய்து வைத்திருந்தார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? சில நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள், நபி அவர்கள் எங்களுக்கு சொல்லித்தந்த கல்வியிலேயே எங்களுக்கு ரொம்ப கடினமான இருந்த கல்வி எது தெரியுமா? வாரிசுரிமை சட்டங்கள் தான். இன்றைக்கு சமுதாயத்தில் அது அதிகமாக பேரி கடைபிடிக்கப்படுவது கிடையாது. உண்மை. மௌத்தா போறாரு அப்படின்னா, எப்பா வீட நீ எடுத்துக்கப்பா, இடத்த நீ எடுத்துக்கப்பா, வீட்டுல இருக்க தங்கத்தாவை எடுத்துக்கிட்டு முடிஞ்சு, அவ்வளவுதான். மார்க்க அடிப்படையில, ஃபராயித் அடிப்படையில் இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமிய குடும்பங்களில் சொத்துக்கள் பிரிக்கப்படுவதில்லை என்பது யதார்த்தம். அப்படி பிரிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளில் வந்ததே ஆனால் நிறைய கேள்விகள் இன்றைக்கு சமுதாயத்துல வந்திருக்கும். சுல்லாஹத்தில் அப்படி பிரிச்சாங்க. அதுல பல கேள்விகள், பல சண்டைகள், பல சச்சரவுகள் நபித்தோழர்களுக்கு மத்தியிலேயே ஏற்படுகிறது. ஒரு நபித்தோழர் சொன்னதை இன்னொரு நபித்தோழர் ஏற்பதற்கு மறுக்கிறார். அது எப்படி நியாயத்துக்க முடியும்? ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லலையே. மற்ற விஷயங்களில் வராத சண்டை சச்சரவுகள் இந்த மவாரிஸ் விஷயங்கள், வாரிசுரிமை விஷயங்கள்ல வருகிறது. அதை பற்றி ஒரு நபித்தோழர் அழகாக சொல்லுகிறார். எங்களுக்கு வாரிசுரிமை விஷயத்தில் பிரச்சனைகள் வந்தால் நாங்க முதல்ல யாரை தேடி போவோம் தெரியுமா? ஆயிஷா அவங்களை தான் தேடி போவோம். சுல்லாட்டு அவ்வளவு கல்வியை வாங்கி கையில வச்சிருந்தாங்க. ஒரு இஸ்லாமிய பெண் கல்வி களஞ்சியம். முஸ்லிம்களுடைய தாயார் என்கின்ற ஸ்தானத்தையும் பெற்று வைத்திருந்தார்கள். இந்த ஹதீஸ்களை எல்லாம் கேட்டுவிட்டனா இஸ்லாமிய மார்க்கம் பெண்கள் கல்வியினுடைய உரிமையை பறிக்கிறது என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? கல்வியினுடைய உரிமை மட்டுமா? இன்னும் பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் மதரசாக்களை எடுத்து பாருங்கள். எங்கு திரும்பினாலும் பெண்கள் மதரசாக்கள் எதை அடிப்படையாக வைத்து? கல்வி அடிப்படையாக வைத்து. அதை தாண்டி எவ்வளவோ உரிமைகள், மற்ற மதங்கள், மற்ற மார்க்கத்தில் கொடுக்கப்படாத உரிமைகள் கூட இஸ்லாமிய பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உரிமை, யாரை கணவனாக தேர்ந்தெடுக்கலாம் என்கின்ற உரிமையை ஒரு இஸ்லாமிய பெண் கையில் எடுக்கலாம். அது அவருடைய உரிமை.
சேர்ந்து வாழ விருப்பம் இல்லையா? விவாகரத்தை பெறுவதற்குண்டான உரிமையை இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு தருகிறது குர்ஆனின் மூலம். அது ஆண்களுக்கு கூட பாரபட்சம் காமிக்குது. எப்படி ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை பிடிக்கல அப்படின்னா 9 மாசம் பெண்டத்துக்குன்னு கூட இருந்துதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. பெண்களுக்கு சட்டம் கிடையாது. கணவன் வேணானா வேணாம், அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆண்களை விட பெண்களுக்குத்தான் அதிக சுதந்திரம். வெளிப்படையா சொல்றதா இருந்தா ஒருவரை பட்சமாக இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்குத்தான் அதிக சிறைகளை வழங்குகிறது. ஆண்கள் எல்லாம் எங்கே சென்றாலும் பாவப்பட்டவர்கள் தானே. சொத்துரிமை எடுத்து பாருங்கள், பெற்றோர்கள் இருக்கிறாங்க, பெற்றோர்களை பராமரிக்கக்கூடிய முழு பொறுப்பு என்பது இன்றைக்கு இருக்கிற சமுதாயம் ஆண் பிள்ளைகளுடைய தலையில் தான் சுமத்துகிறது. இல்லைன்னு யாராவது மறுக்க முடியுமா? ஆனா சொத்தை பங்கு பிரிக்கும் பொழுது ஒரு பெரிய தொகை பெண்களுக்கும் செல்லுகிறது. அந்த சொத்தை யார் சாப்பிடுறா? அந்த பெண்ணினுடைய கணவன்மார்கள், அவருடைய பிள்ளைகள். ஆண்களுக்கு சொத்தை கொடுத்தாலும் பெற்றோர்களின் மூலமாக மீண்டும் அவர்களுக்கே செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆண்களை விட பெண்களுக்குத்தான் இஸ்லாமிய மார்க்கம் சலுகைகளை அப்படியே அள்ளி வீசுகிறது. பிறகு ஏழு விமர்சனங்கள், சில கட்டளைகளின் மூலமாக இந்த விமர்சனங்களை சமுதாயத்திற்கு கொண்டு வந்து திரிக்கிறார். என்ன கட்டளைகள்? நம்முடைய வீட்டில் பெண்களிடத்தில் நாம் வளர்க்கும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், அந்நிய ஆண்கள்கிட்ட நீங்க பேசாதீங்க, என்ன தேவை இருக்கிறது, இதை நாம் சொல்லி வளர்க்கிறோமே, உடனே எந்திரிச்சு வந்துடுறான். பார்த்தீர்களா? ஒரு பெண் ஒரு ஆணிடத்தில் பேசுவதை இஸ்லாமிய மார்க்கம் வன்மையா தடுக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு பாரதமான ஒரு விஷயம். பேச வேண்டாம் என்று மார்க்கம் சொல்லுகிறதா? தேவை இருந்தால் பேசலாம். அப்படி பேச வேண்டும் என்கின்ற சூழ்நிலை வந்தால் எப்படி பேச வேண்டும் என்பதை கூட மார்க்கம் சொல்லித் தருகிறது. நீங்கள் குறைந்த மட்டும் பேசாதீர்கள், வருந்துகிட்டு போய் பேசிடாதீங்க. பெண்களாக இருக்கிற நீங்கள் ஆண்களிடத்தில் பேச வேண்டிய தேவை வந்தால் கட்டண்டா பேசணும். வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு தான், அப்படிதான் பேசணும். பேசுவதற்கு கூட மார்க்கம் கற்றுத் தருகிறது பெண்களுக்கு. தனிமையில் பேசுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள், இதைத்தான் மார்க்கம் சொல்லுது. பொதுவெளியில ஆள் நடமாட்டம் இருக்கிறது, அவர்களிடத்தில் பேச வேண்டிய தேவை இருக்கிறதா, தாராளமாக பேசிக் கொள்ளலாம். அப்படி பேசுகின்ற பொழுது குறைந்து பேசாதீர்கள். என்ன தேவையோ அந்த தேவைக்கு ஏற்றாற்போல் பேசுங்கள். தனிமையில் பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் செய்தான் குடியேறுகிறார். சமுதாயத்துல பார்க்கிறோம். முதலாவதாக ஒரு ஆண் ஒரு பெண்ணை அல்லது ஒரு பெண் ஒரு ஆணை, முதல் சந்திப்பு என்பது பார்வைதான். அந்த பார்வை பேச்சாக மாறுகிறது, அந்த பேச்சு ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறுகிறது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்பது அப்படியே லவ்வாக மாறுகிறது, அந்த லவ் என்பது அப்படியே லஸ்டாக மாறுகிறது. இந்த லஸ்ட் இறுதியில் எங்க கொண்டு போய் கொண்டு தெரியுமா? லிவிங் டுகெதர் அப்படின்ற ஒரு வாழ்க்கை. திருமணம் செய்யாமல் கணவன் மனைவியாக நீங்கள் வாழ்ந்து கொள்ளலாம். இத உலகத்துல எந்த கேடு கட்டவனும் ஏத்துக்க மாட்டான். எவ்வளவு பெரிய அயோக்கியராக இருந்தாலும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாயே. நம்ம வீட்டு பெண்களின் பக்கம் திரும்பிட்டா அந்த பயம் அவனுக்கு இருக்கும்ல. அதே போன்று இன்றைக்கு சமுதாயத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு செய்தித்தாள்களுடைய செய்திகளையும் பார்க்கிறோம். கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவின் தலைநகரமான டெல்லியில் அரங்கேறிய ஒரு சம்பவம். ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறார்கள். அந்த காதல் உறவு என்பது திருமண உறவை மீறிய ஒரு உறவாக மாறுகிறது. இறுதியில் அந்த பெண் தன்னுடைய காதலனிடத்தில் வற்புறுத்துகிறார், இப்படியாவது நம்ம திருமணம் பண்ணிக்குவோம், இப்படியே எவ்வளவு நாள் வாழுகிறது, திருமணம் முடித்து வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நாம் எடுத்து செல்வோம்.
மறுக்கிறான். ஏன்? திருமணத்துக்கு என்ன அவசரம்? கொஞ்ச நாள் இப்படியே இருப்போமே. 2 தடவை சொல்லி பார்த்தா, 3 தடவை சொல்லி பார்த்தான். இவனும் 3 தடவை பொறுத்து பார்த்தான். 4வது முறை அந்த பெண் சொல்லுகின்ற பொழுது ஒரு முடிவு எடுத்து விடுகிறார். எடுத்த முடிவு என்ன தெரியுமா? அந்த பெண்ணை கொலை செய்து 50 துண்டுகளுக்கு மேலாக அந்த பெண்ணை வெட்டி ஃப்ரீசர் பாக்ஸ்ல கொண்டு போய் வச்சுட்டான். ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சு இந்த இறைச்சியை எப்படி காலி பண்ணிருக்கான் பாருங்க. டெய்லி நைட்டு 1:30 மணிக்கு அந்த இறைச்சி துண்டை எடுத்து தெருவில் உலாவி இருக்கிறான், நாய்களுக்கு உணவாக போடும். உதவுதமா அப்படியே அந்த பெண்ணினுடைய இறைச்சி எல்லாம் தீர்ந்து கொண்டே வருகிறது. திடீரென்று ஒரு நாள் இரவு காவல்துறை அதிகாரிகளும் பிடிக்கப்படுகிறார். என்னடா வாங்கி பார்த்தா மனிதனுடைய இறைச்சி. ஒட்டுமொத்த இந்தியாவையும் கொலை நடந்து வைத்த ஒரு சம்பவம். நம்ம கிருஷ்ணகிரியில தமிழகத்துல இதே போன்று ஒரு பெண் ஒரு ஆணை காதலிக்கிறார், திருமணம் செய்ய வற்புறுத்துகிறாள். என்னடா பண்ணன்னு கேட்டா, குக்கர்ல வச்சு நான் சமைச்சிட்டேன்றான். சமைச்ச அந்த பெண்ணை அவனே சாப்பிட்டுருக்காங்க. சமுதாயத்தினுடைய கோர தாண்டவத்தை பாருங்க. கீழே கமாண்ட் வந்து ஒருத்தர் கேட்கிறான், எத்தனை விசிலுக்கு வேக வச்சேன்? எந்த செருப்பு கொண்டு இவன் அடிக்கிறதுன்னு தெரியாது. கொடூரமான ஒரு விஷயம், விகாரமான ஒரு விஷயம் இன்றைக்கு சமுதாயத்துல ஒரு கேலி கூத்தாக மாற்றப்படுது பாருங்க. எத்தனை விசிலுக்கு வேக வச்ச சொல்லு அப்படின்றான். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சமுதாயத்தில் அதிகமாக அரங்கேறுவதற்காகத்தான் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கத்தான் சில விஷயங்களை, சில சட்டத்திட்டங்களை இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித் தருகிறோமோ ஒழிய நம்முடைய பிள்ளைகளை அடிமைத்தனம் செய்வதற்காக அல்ல, அவர்களுடைய உரிமைகளை பறிப்பதற்காக அல்ல. வெளியில இருக்கிற முட்டாள்களுக்கு அது ஒரு காலம் முடியாது. 3 வயது சிறுமியை கற்பழித்து கொலை செய்கிறார். கற்பழிச்சது யாரு? அந்த சிறுமியினுடைய தந்தையனுடைய நெருங்கிய நண்பர். யாரதான் நம்புறது? வீட்டில் பெண் பிள்ளைகள் இருந்தால் இரும்பு கூட்டில் தான் வைத்து வளர்க்க வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தில் இந்த இந்திய நாடு நம்மை தள்ளிக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் அல்ல. நீ அங்க உட்கார்ந்துக்கிட்டு வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருக்கான். இஸ்லாமிய மார்க்கம் பெண்கள் ரொம்ப அப்படியே அடிமத்தனம் கொடுத்தது. இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரத்தை போன்று உலகத்துல எந்த மதமும் கொடுத்தது கிடையாது, இனி கொடுக்க போவதும் கிடையாது. அதே நேரத்தில் அவர்களுடைய பாதுகாப்பிற்காக சில விதிமுறைகளை விதித்திருக்கிறது. காரணம், முழுக்க முழுக்க பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம், வேற எந்த நோக்கமும் கிடையாது. அதை முழுமையாக விலகிக் கொண்டோமே ஆனால் நபி அவர்கள் பெண்களுக்கு கொடுத்த அந்த உரிமைகள், திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் பெண்களுக்கு கொடுத்திருக்கிற உரிமைகள் சமுதாயத்திற்கு பறைசாற்றினோமே ஆனால் இந்த விமர்சனம் என்பது சுக்குநூறாக உடைக்கப்படும். அதற்காகத்தான் இந்த ஜூலை மாதம் முழுவதும் இந்த ஒரு அஜெண்டாவை கையில் எடுத்திருக்கிறோம். பெண்ணியம் போற்றிய பெருமானார் மற்ற மதங்களை போன்று, மற்ற மார்க்கங்களை போன்று இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை அடிமைத்தனம் செய்வது இல்லை. இன்னும் இந்த சமுதாயத்துல கூடங்க மதுரையை சுற்றி இருக்கிற நிறைய கிராமங்களில் பெண் குழந்தைகள் பிறந்தால் கள்ளிப்பால் ஊற்றி கொலை செய்யக்கூடிய அவலம் நடந்து கொண்டு இருக்கிறது. இல்லையா? இருக்கா? தெரியுதா? சுல்லா காலத்தில் எப்படி பெண் குழந்தைகளை கொண்டு போய் புதைச்சானோ உயிரோடு கொண்டு போய் புதைச்சிருவான். அல்லாஹ் மறுமையில் சொல்லுகிறான் என்ன நிகழ்வு நடக்கும் என்பதை. உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் குழந்தைகள் எல்லாம் நாளை மறுமையில் அந்த பேர் இருப்பார்கள். எதுக்குறா என்னைய புதைச்சிங்க? நான் என்னடா பாவம் பண்ண? ஒரு வேதனை. மற்ற மதங்களில் இருப்பவர்கள், மற்ற மார்க்கங்களில் இருப்பவர்கள் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
இஸ்லாமிய மார்க்கம் பெண் குழந்தைகள் பிறந்தால் அதை கொண்டாட சொல்கிறது, அதை அன்பளிப்பு என்கிறது, அது நற்செய்தி என்கிறது, அது பரிசு என்கிறது. இப்படிப்பட்ட மார்க்கத்துல கொண்டு வந்து விமர்சனம் தள்ளி வீசிட்டா எல்லாத்தையும் உடச்சிடலாமா? தாவாவை வீழ்த்திட முடியுமா? நிச்சயமாக அதற்கு நாம் ஒரு காலம் இடம் கொடுத்து விடக் கூடாது. நம்முடைய குடும்பங்களாக இருக்கட்டும், நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்களாக இருக்கட்டும், மாற்று மத நண்பர்களாக இருக்கட்டும், அவர்களிடத்தில் எல்லாம் இந்த தகவல்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த மார்க்கம் இப்படித்தான் சொல்லுகிறது. எல்லா உரிமைகளையும் பெண்களுக்கு கொடுக்கிறது. மறுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இல்லை என்பதை என்றைக்கு ஆணித்தனமாக அடித்து சொல்கிறோமோ அன்றைக்கு இஸ்லாத்தின் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாம் அடித்து உடைக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு எழுச்சி இந்த மார்க்கத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் பெற வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாரந்தோறும் தொடர்ச்சியாக நாம் பள்ளிவாசல்களில் ஜும்மா தொழுகைகளை நாம் பார்க்கின்ற பொழுது தொழுகைக்கு சம்பந்தமில்லாத இடங்களில் ஒரு பெரும் கூட்டம் வந்து நிற்பதை கண்கூடாக பார்க்கிறோம். பாத்ரூம் வாசல்ல, செருப்பு ஸ்டாண்டு வைக்கிற இடத்துல. என்ன காரணம்? ஜும்மா தொழுகைக்கு தாமதமாக வருவது. அன்றாட வாழ்க்கையிலேயே அவ்வளவு பாவங்கள், அவ்வளவு தீமைகளை செய்து கொண்டு இருக்கிறோம். நம்ம பள்ளிவாசலுக்குன்னு வர ஒரே நேரம் இந்த ஜும்மா மட்டும்தான். ஜும்மாவுக்கும் பார்த்தா கணக்கு போட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். இமாம் முறை நிகழ்த்து முடிக்கிறதுக்கு 1:10 ஆகும். முதரக்காத்து முடிகிறதுக்கு எப்படி 1:15 ஆகும். ஒரு 1:10 வீட்டுல இருந்து கிளம்புனா கரெக்டா ருக்குல போய் சேர்ந்துடலாம். இப்படி உட்காந்து பிளான் போட்டா உருப்படுமா? முதல்ல நிறைய நபர்களுடைய சிந்தனை இப்படித்தான் இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த ஜும்மாவை பற்றி அழகாக எடுத்து சொல்கிறார்கள். ஜும்மா தினத்தன்று பிரத்யோகமாக ஜும்மாவிற்கு குளித்து விட்டு சிறந்த ஆடைகளை அணிந்து கொண்டு நறுமணத்தை பூசிக்கொண்டு வரக்கூடிய பாதையில் யாருக்கும் தொந்தரவு தராமல் பள்ளிவாசலுக்கு வந்து ஒரு 2 ரக்காயத்துகள் தொழுது இமாம் மெம்பர்ல ஏறதுக்கு முன்னாடி வரணும். அதுதான் மேட்ரு. இமாமனுடைய உரையை தூணில் சாய்ந்து தூங்காமல் முழுமையாக கவனித்து ஜும்மாவினுடைய தொழுகையை நாம் சரியாக தொழுதோமையானால், இந்த வாரம் இதை செய்கிறோம், மீண்டும் அடுத்த வாரமும் இதே போன்று செய்தோமையானால் 2 ஜும்மாவிற்கு இடைப்பட்ட நாட்கள் இருக்குது, ஒரு 7 நாளோ அல்லது 8 நாளோ, இந்த நாட்களினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அனுதினமும் வாழ்க்கையினுடைய ஆரம்பமே, ஒரு நாளினுடைய ஆரம்பமே தீமையில தான் ஆரம்பிக்குது. இன்று காலை ஃபஜ்ர் தொழுகை தொழவில்லை என்கின்ற தீமையில் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த நாளை ஆரம்பமாகிறது. அது போன்ற தீமையெல்லாம் எங்கே கொண்டு போய் கழிப்பது? திக்ர் செய்யறோமா? அதுக்கு நேரம் இல்லை. மற்ற வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறோமா? அதுக்கு நேரம் இல்லை. நாம் ஒதுக்கி வரக்கூடிய ஒரே இடம் இந்த ஜும்மா மட்டும்தான். இந்த ஜும்மாவின் மூலமாக அந்த வாய்ப்பை பெற்றுக் கொண்டோமே ஆனால் நம்முடைய சிறு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இதன் மூலமாக கூட நாளை மறுமையில் நாம் சொர்க்கத்திற்கு செல்லலாம். சொல்ல முடியாது. இதுல கூட அல்லாஹ் அந்த பாக்கியத்தை வச்சிருக்கலாம். அலட்சியமாக கருதியதை விட்டு விடாமல் எது சிறியதாக இருந்தாலும் சரி அதன் மூலமாக நாளை மறுமையில் சோனத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தருவானாக என்று கூறி என்னுடைய இந்த ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். வாஹர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.